ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக வீட்டிலையே எப்படி சுத்தமான நெய் தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளாக சேர்த்து வச்ச பால் ஏடுகளை மிக்சியில் போட்டு நல்ல வெண்ணெயாக்கி அதுக்கப்புறமா அதை உருக்கி வாசனையாய நெய் தயார் பண்ண போகிறோம். கடையில் வாங்கின நெய்யை விட வீட்டில் நம்ம கையாலே பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி, அப்போவே ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தமான நெய் தயார் பண்ணுறதுக்காக இவ்வளோ பால் ஏடுகளை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃப்ரீசரில் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பால் ஏடுகளை தான். இதே மாதிரி பாக்ஸில் ஆக்கி ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அதிகமாகிடும்போது நமக்கு அதை எடுத்து நெய் தயார் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி 4 கண்டெய்னரில் தான் நான் இந்த பால் ஏடையை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. பால் ஏடைக்கு மலையாளத்தில் பால் பாடா என்று தான் சொல்லுவாங்க. இது மிக்சியோட ஜார்லேக்கு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கு நமக்கு நெய் தயார் பண்ணுறதுக்காக. இனி இதிலேக்கு ஐஸ் க்யூபு போடலாம். ஐஸ் க்யூபிൻ്റെ கூட நல்ல கூலான தண்ணி தான் இதிலேக்கு நம்ம ஊற்றணும். நார்மல் வாட்டர் இதிலேக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது நல்ல வெயில் காலம் ஆயதுனால இது வெண்ணெயாகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நல்ல கூலான தண்ணியில் தான் நம்ம இது மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கணும். நல்ல ஐஸான தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி மிக்சியில் போட்டு நமக்கு ஒன்றும் அரைச்செடுக்கலாம். நல்லா ஃபைனாகிட்டு இது நல்லா அரைஞ்சி வரும் பாருங்கள். இதே மாதிரி நல்லா க்ரீம் ஆகிட்டு வரும். ஆனால் இப்போவும் இது வெண்ணெய் ஆகலை. அதனால் இனியும் நம்ம இதிலேக்கு கூலான தண்ணி தான் ஊற்றி மறுபடியும் நம்ம மிக்சியில் அடிச்செடுத்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், இதே மாதிரி வெண்ணெய் தனியாக செப்பரேட் ஆகிட்டு வந்துடும். இது நம்ம கையில் எடுத்து உருண்டையாக்கி இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றலாம். ஆனால் அந்த பாத்திரத்திலும் நம்ம கூலான தண்ணி தான் ஊற்றணும். நார்மல் வாட்டர் இதிலேக்கு நமக்கு தேவையே இருக்காது. எப்போவுமே நல்ல கூலான தண்ணி தான் இதிலேக்கு யூஸ் பண்ணணும். இப்போ அந்த தண்ணியிலேக்கு நான் எடுத்த வெண்ணெயை அப்படியே போட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஏடை எல்லாமே மிக்சியில் அடித்து வெண்ணெயாக்கி கூல் வாட்டரில் போட்டு வச்சுருக்கு. இனி இந்த தண்ணி மாற்றியதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம நல்ல கூலான தண்ணி இதிலே ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம அடிச்செடுத்த வெண்ணெயிலேக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி தண்ணி நல்லா கிளியர் ஆகுன வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ இது பால் மாதிரி ஒயிட் கலர் ஆயிடுச்சு தண்ணி எல்லாம். ஆனால் இதெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இது அதிகமாக வெண்ணெய் இருக்குது. நான் கொஞ்சம் நாள் இது அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன். ஏடை ஆயதுனால தான் இப்படி இருக்கும். நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்ல கிளியர் ஆகுன வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் இதிலே அழுக்கெல்லாம் வெளியில் வரும். நல்ல க்ளீன் ஆகணும். தண்ணி நல்லா க்ளீன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெண்ணெய் எல்லாம் நல்லா கிளியர் ஆகிட்டு வந்துடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கு. தண்ணியோட கலர் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இனி இது ஒரு உருண்டையாய் பிடிச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி தண்ணி எல்லாம் வெளியில் வரும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் இருக்கும். அது வரைக்கும் வெளியில் வருന്ന வரைக்கும் நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட அழுக்கில்ல, இப்படி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நாள் நான் அப்படியே வச்சுருந்ததுனால நம்ம இதை நெய் காய்ச்சி எடுக்கும்போது அதில் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும். அது பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம வெண்ணெய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி உருண்டை பிடிச்சி இன்னொரு பாத்திரத்திலேக்கு நான் மாற்றியிருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அது வெளியில் வரும். அது வரைக்கும் நமக்கு இது ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் அந்த மாதிரியே வச்சு எனக்கு அப்போது டைம் இல்லாருன்னு இது நெய் ஆக்கிறதுக்காக. அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிது. இப்போ நான் பாத்திரத்தில் மாற்றி வச்ச வெண்ணெயை இன்னொரு பெரிய சட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். இது நமக்கு ஸ்டவ்வில் வச்சு வெண்ணெய் உருக்கி நெய் ஆக்கி எடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதே மாதிரி நுரை மாதிரி வரும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது நல்லா உருக்கி எடுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம வெண்ணெய் எல்லாம் உருகி அப்படியே நெய் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதில் அழுக்கு இருக்கும். அதெல்லாம் போகணும். ஆனால் அது அழுக்குன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தா நல்ல சத்தான ஒன்று தான்.
நம்ம வெண்ணெயாக இருக்குல்ல, அதனால் அது வந்து நம்ம வேஸ்ட்டில் கொட்ட தேவையில்லை. அது சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்ருந்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே இதே மாதிரி நுரை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம நெய் ஓரளவுக்கு ஆகிட்டே இருக்குது. ஆனால் இப்போவும் இது கரெக்டாகலை. நம்ம உள்ளே இருக்கிற அந்த வெண்ணெயோட வேஸ்ட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும். இதுக்காக தமிழ் எப்படி சொல்லுவோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் எதா தப்பாக இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. இப்போ வந்து நல்லா நுரையெல்லாம் இதே மாதிரி வந்திருக்கு. இனி வந்து நமக்கு உள்ளே இருக்கிற அந்த வெண்ணெயோட வேஸ்ட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகும் பாருங்க. இப்படி தான். இனி வந்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த நுரை நமக்கு இதில் நின்று மாற்றி எடுக்கலாம். இது ஆறியதுக்கப்புறமா நுரையெல்லாம் மாற்றி க்ளீன் ஆக்கி எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து ஒரு வடிகட்டியிலே ஊற்றி எடுத்திருந்தா நம்ம சூப்பர் டேஸ்டான ஹோம்மேடு நெய் தயாராகிருக்கு. பால் வாங்கும்போது അതിൻ്റെ ஏடையை கொட்டி விடாமல் இதே மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு வீட்டில் சூப்பரான நெய் தயார் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.